திருநெல்வேலி டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையில் போயிட்டு இருந்த ஒரு லாரி டிரைவர் பண்ண ஒரு சின்ன தவறுங்க. அதனால் அவர் குடும்பமே எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு உயிர் போகிற நிலைமையே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் சத்தியமாக நம்பவே முடியாதுங்க. அந்த லெவலுக்கு ஒரு கோரமான உண்மை அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நீங்கள் அமானுஷத்தை நம்பாமல் இருந்திருக்கலாம், தெய்வத்தை நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை முடித்த உடனே உங்களுக்கு அமானுஷத்துக்கு மேலே நம்பிக்கை வருதோ இல்லையோ, தெய்வத்தின் மீது கண்டிப்பாக நம்பிக்கை வருங்க. ஏன்னா அந்த குடும்பத்தையே அந்த நெடுஞ்சாலையில் ஒரு ஓரமாக இருந்த இசக்கியம்மன் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். உங்களால் நம்பவே முடியலல்ல. இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஒரு நிமிஷமும் உங்களுக்கு திகில் அமானுஷம் குறையாத வகையில் சும்மா பயங்கரமாக இருக்கும். வாங்க அப்படி என்ன அந்த அமானுஷ சம்பவத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சம்பவத்தில் நம்மளுக்கு ஒரு சில நபர்களை பற்றி தெரியணுங்க. அப்படி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சம்பவமானது முழுசாகவே என்ன ஏதுங்கிறது புரியும். முதல் நபர் ராஜா. அவருடைய வயது 42. இவருக்கு தான் இந்த அமானுஷ சம்பவமே நடந்துச்சு. இவர் லாரி டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காருங்க. 18 வருஷம் சர்வீஸ் இருக்குது இவருக்கு டிரைவராக. இவர் அந்த கரண்ட் டைமில், அந்த சம்பவம் நடந்த டைமில் எந்த ரூட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார்னா கன்னியாகுமரி டு சென்னைக்கு தாங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. இந்த லைனில் லோடு ஏற்றிட்டு போயிட்டு வர்ற வேலையை தான் இந்த ராஜாங்கிறவர் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த ராஜா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அக்ரெசிவான ஆள் அப்படிங்கிறது எப்படின்னா மூர்க்கத்தனமான ஆளுங்க. என்னென்னா யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார், யாருக்குமே பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டார். அதாவது அவருக்கு ஓனராகவே இருந்தாலுமே அந்த ஓனர்கிட்ட ரொம்பலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு தான் இருப்பார். ரொம்பவுமே அக்ரெசிவான ஆள். அது போக இவருக்கு எது மேலேயுமே நம்பிக்கை இல்லைங்க. அதாவது என்னென்னா தெய்வத்தையும் கும்பிட மாட்டார். இவங்க வீட்டில் கும்பிட்டாலும் இவர் தெய்வத்தை கும்பிட மாட்டார். அது போக இவர் அந்த பேய் அது இது அதை பற்றி எதுவுமே இவருக்கு கவலை கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் நைட் டைம் தான் லாரி ஓட்டுவார். அப்போ கூட உள்ள லாரி டிரைவர்ஸ்லாம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் நம்பவே மாட்டார். ஸோ அந்த லெவலுக்கு இவருக்கு எதுக்கு மேலேயுமே பயமே இல்லாத அளவு இவர் ஒரு தைரியமான ஆளாக தாங்க இருந்திருக்காரு. இப்போ இந்த ராஜாவுடைய ஊரே கன்னியாகுமரி தாங்க. இவர் என்னன்னா, இவர் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு எத்தனை பேர்னா 3 பேருங்க. யார்? ராஜா, ராஜாவுடைய மனைவி, ராஜாவுக்கு ஒரு மகன்க. இந்த 3 பேர் மட்டும்தான் இவங்க குடும்பத்திலே இருக்காங்க. அது போக இந்த ராஜா இந்த லாரியை ஓட்டி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டுருக்காரு. பையனே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறார். ஏன்னா இவர் எப்படி சொல்லலாம்னா, இவர் ரொம்பவுமே காசை தனியாக செலவு பண்ண வராங்க. அதாவது குடிக்கிறது, சிகரெட்டுங்கிற போதைப் பொருள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காசு செலவு பண்ணி வீட்டுக்கு ஏதோ சும்மா சாப்பாடு செலவுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாராம். அந்த மாதிரி தான் ரொம்பவுமே ஒரு அடாவடித்தனமாக தான் இவர் இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, இந்த கன்னியாகுமரி டு சென்னை போற ரூட் இருக்குலாங்க, அதெல்லாம் போயிட்டு வரும்போது திருநெல்வேலி சைடில் ஒரு டீ கடை ஒன்று உண்டாங்க. அந்த டீ கடை கிட்ட எல்லா லாரிக்காரங்களுமே பொதுவாக நின்று டீ சாப்பிட்றது வழக்கமாங்க. அதாவது நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஹைவேல ஏதாவது டீ கடை இருக்கும், நிறைய லாரி நிற்கும். ஸோ அந்த மாதிரி லாரிக்காரங்களுக்குன்னே ஏதாவது டீ ஷாப் மாதிரி இருக்கும். அவங்க பதிவாக அங்கே போய் குடிப்பாங்க. ஏதாவது கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு குடிச்சிட்டு கணக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓனர் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீ கடை அந்த இடத்துல இருக்குது. இவர் எப்போவுமே அந்த டீ கடைக்கு தான் பதிவாக போவார். ஸோ அங்கே போகிறாரு. அங்கே நிறைய லாரி டிரைவர்ஸும் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் என்னென்னா இசக்கியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. அப்போது அந்த இசக்கியம்மன் கோயிலில் எல்லா டிரைவருமே போய் விளக்கு போட்டு வழிபட்டுட்டு தான் வண்டியவே எடுப்பாங்களாம். ஆனால் இவர் மட்டும் எந்த சாமியும் கிடையாது, எந்த அம்மனும் கிடையாது, நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்திலே இருப்பாராம். அப்போ கூட அந்த டீ கடைக்காரர் கொஞ்சம் வயசானவர். அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய ஆள், நீங்கள் அங்கே இங்கேயும் போகிறீங்க, உங்களுக்கு நடுவில் தூக்கம் வரலாம், இல்லை என்னன்னாலும் நடக்கலாம். அப்போது நம்ம பயம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சமாவது வேணும். ஸோ நீ தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஒரு பாசிட்டிவாக நீ ஒரு தெய்வத்தை வணங்கும் போது உனக்கு நல்லது நடக்குமா, எந்த ஒரு கெடுதல் எதுவும் நடக்காது. ஸோ நீ தெய்வத்தை என்றைக்குமே தப்பாக பேசாத. இந்த தெய்வத்தை தான் இங்கே நான் போயிட்டு வரக்கூடிய அவ்வளோ லாரி டிரைவர், கார் டிரைவர் எல்லோரும் வழிபடுறாங்க. அவ்வளோ சக்தியான தெய்வமா, நீ அந்த தெய்வத்தை இப்படிலாம் பழிக்காத
அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடைக்காரர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் வயசில் மூத்தவர். அதுக்கு இந்த ராஜா இருந்துக்கிட்டு, யோ எனக்கு இதெல்லாம் தெரியும்யா, நீயும் தெய்வமும், எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, நான்லாம் ஸ்டீரிங்கில் கையை வச்சோம்னா டேரெக்டாக சென்னை தான், காஷ்மீர் அது இதுலாம் அசால்ட்டாக போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவருக்கு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இவரும் சொல்லியிருக்காரு. அப்போ டீ கடைக்காரர் ஐயே இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறத விட்டுட்டாருங்க. இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லாரியில் போயிட்டுருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடு மிரரில் பயங்கரமாக ஒரு சத்தமானது கேட்குது. அதாவது என்னன்னா, பின்னாடி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்குதுங்க. பார்த்தா ஏதோ ஒரு காரு பயங்கரமாக அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது. உள்ளே ஒரு பொண்ணு அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருந்துட்டு இந்த டிரைவர் இருக்கார் தெரியுமா, இந்த டிரைவரை பார்த்து இந்த பிள்ளை வந்து கையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. இவர் ராஜா வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அந்த பொண்ணு உள்ளே இருந்திருக்கு. இவர் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இவர் கொண்டு போகக்கூடிய சரக்கு லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் எவனாவது வந்து காப்பாற்றிடுவான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாருங்க. ஆனால் அப்போ அவர் யோசிக்கலை, அவர் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவர் லாரி அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காருங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது சைடு மிரரில் ஒரு சிகப்பு கலர் சேரீ கட்டிட்டு ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது. அதாவது என்னென்னா, ஹைவே ரோடு இருக்கும்லாங்க, ஹைவே ரோடோட லெஃப்ட் சைடு வந்து அந்த மண் இருக்கும். இவர் வந்து இப்படி தானே போயிட்டுருக்காரு. இப்போ லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. இவர் பார்த்துட்டு என்னடா ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருசாக யோசிக்கலை. இவர் எந்த மாதிரி யோசிக்கிறாருன்னா, அந்த நடுராத்திரியில் வந்து அந்த தப்பான தொழில் பண்ணுறதுக்கு நிற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி யாரோ தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் தலைவர் வந்து பார்த்துருக்கார் ராஜா. ஆனால் அந்த பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே போகிறார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பியும் அதே மாதிரி நடக்குது. என்னென்னா, அதே மாதிரி ஒரு பொண்ணு இப்போ வண்டிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. அதாவது வண்டிக்கு முன்னாடினா நேருக்கு நேர் வண்டிக்கு முன்னாடி நிற்கலை, வண்டி போயிட்டு இருக்கும்போது வண்டிக்கு சைடில் வந்து அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது. சிகப்பு கலர் சாரி கட்டிட்டு இவர் திரும்பியும் பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ பொண்ணு நிற்கிது. டக்குன்னு நிப்பாட்டி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்போ இவர் யோசிச்சிட்டாரு, நம்மளுக்கு தூக்க கலக்கமாக இருக்குது போல், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்போ நம்ம போய் ஒரு டீயோ காஃபியோ குடித்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடையில் கொண்டு விட்றாருங்க. விட்டுட்டு லாரியை விட்றாரு. விட்டுட்டு போய் டீயை சாப்பிட்டுட்டு அந்த கடைக்கார்ட்ட பேசிட்டு இவர் பீடி கீடிலாம் வாங்கி அடிச்சுட்டு கொஞ்சம் வண்டிக்கும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வண்டிக்குள்ளே வராருங்க. இவ்வளோ நேரம் குப்பை கூடமாக இருந்த இவருடைய வண்டி, அதாவது இவரே எப்படின்னு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து வண்டியை பராமரிக்கிறது அப்படிலாம் பண்ணவே மாட்டாராம். துடைக்கிறது வைக்கிறதுலாம் கிடையவே கிடையாதான். சும்மா அந்த கடந்தது அப்படி இப்படி கிடக்கும். வண்டி ஃபுல்லாக கேவலமாக ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா அங்கேயே சரக்கை கொட்டி வச்சுட்டு சரக்கு ஊற்றி வச்சுட்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாராம். வண்டியே கேவலமாக தான் வச்சுருப்பாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிக்குள்ளேருந்து மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வருதாங்க. இவர் வண்டிக்குள்ளே ஏறின உடனே என்னடா வித்தியாசமான ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிருக்காரு. மல்லிகைப்பூ ஸ்மெல்லோடு நின்றுட்டாவது பரவாயில்ல, ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலங்க சத்தமானது கேட்குது. அதாவது இவர் வண்டியிலே போயிட்டுருக்காரு. போகும்போது அக்கம் பக்கம் அந்த லேசாக சிலங்க சத்தமானது இவர் சுற்றி சுற்றி கேட்குது. இவருக்கா ஒன்றுமே ஓடலை. என்னடா திடீர்னு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வந்துச்சு, சலங்க சத்தம்லாம் கேட்குது, நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வருது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்ருக்காரு. போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி அந்த இடமே வந்து அமானுஷமாக மாறுது. என்னது, இவருடைய கேபின், அந்த டிரைவருடைய கேபின் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வினோதமாக வந்து மாறுது. முக்கியமாக என்னென்னா, ஒரு பழைய ரேடியோ இருக்குது. அதாவது அந்த லாரியிலலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அது வந்து ரொம்ப இறஞ்சிட்டு அப்படி தான் கிடக்கும். இவர் அதை போடவே மாட்டார். பார்த்தா அந்த ரேடியோ திடீர்னு ஆன் ஆகி ப்ளே ஆகுதுங்க. இவர் வந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கவர் திடீர்னு ரேடியோ ஆன் ஆனோட்டி ஒரு ஜர்க்கு இருக்குமா இருக்காது. யாராக இருக்கட்டுமே, இப்போ நீங்களே இருக்கீங்க, சப்போஸ் ஒரு இடத்துக்கு ஏதோ இது போயிட்டுருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் தைரியசாலியாக இருந்தாலும் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜர்க் கொடுக்கும்ல, அதை மாதிரி அந்த இடத்துல டக்குன்னு இதானொட்டி இவர் அப்படியே ஜர்க்கில் வண்டி அப்படியே ஸ்லிப்பாக்க பார்த்துட்டார். ஸ்லிப்பாக்க மீன்ஸ் டக்குன்னு ஸ்டீரிங் அப்படி திருப்பி இருக்காரு. நல்ல வேலை எதுவுமே நடக்கலாம். அதனால டக்குன்னு என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திரும்ப ரேடியோ ஆஃப் பண்ணிட்டார். போயிட்டே இருக்காரு. இப்போ தான் அவரே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமானது நடந்திருக்கு. என்னென்னா, அந்த பிரேக் இருக்குல்லாங்க, அது வந்து பழைய காலத்து லாரினால ட்ரம் பிரேக்கு தான் அதில் உண்டு. அதாவது ட்ரம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஏறி ஏறி நின்னா தான் வண்டி நிற்கவே செய்யும். அதை பிடிச்சி அமுக்குன்னு அமுக்குறாருங்க பிரேக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதாவது பிரேக்கே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுங்க. அப்போது மல்லிப்பூ ஸ்மெல்லு, சலங்க சத்தம், இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள் ப்ளஸ் பிரேக்கில் இதாகும்போது இவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனாலுமே இவர் அந்த ஒரு
அமானுஷ்ய ரீதியாக பார்க்காம என்னடா இது அப்படிங்கிற ஒரு இதில், அதாவது கெட்ட நேரம், தேவையில்லாம் பிரேக் வேறு ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் பார்க்குறாரு. ஆனால் இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாச்சுல்ல, எப்படியோ கியரெல்லாம் டவுன் பண்ணி எடுத்து வண்டி ஏதோ நார்மலாக்கி எப்படியோ போயிட்டு திரும்ப ரிட்டனே வந்துட்டார் கன்னியாகுமரிக்கே. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டாருங்க. லாரியை கொண்டுட்டு வீட்டுக்கு போனட்டு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மகன் ஒருத்தன் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அந்த மகனுக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு போல். ஸோ நான் இதை ரொம்ப வளவலன்னு பேசக்கூடாதுன்னா, இவர் சென்னைக்கு போயிட்டு அங்கே லோடு இறக்கிட்டு திரும்ப வர்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன சம்பவமோ அது மட்டும் தான் தேவை, அதனால தான் அதை மட்டும் தாங்க சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகன்கிட்ட போகிறாங்க. மகன்கிட்ட போய் ஏதோ பொம்மையோ சம்திங் வாங்கியிருப்பார் போல், என்னமோ கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவர் வண்டியில் அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லானது திரும்ப வரும்போது கூடயுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வண்டிக்குள்ளே ஏறுறாரு தெரியுமா, அப்போ அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் சுத்தமாக இல்லைங்க. திரும்ப அந்த பழைய கேவலமான ஸ்மெல்லு மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது இவர் வீட்டுக்கு வந்துடுற வரைக்கும் மல்லிகைப்பூ ஸ்மெல் இருக்குது, வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வரும்போது மல்லிகைப்பூ ஸ்மெல்லு இல்லை. அப்போ இவர் அதையுமே நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னடா வண்டியில் மல்லிகைப்பூ ஸ்மெல்லு அழகாக அடிச்சிட்டு இருந்துச்சே, என்ன இப்போ ஸ்மெல்லே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நேராக கொண்டு போய் வண்டியை இதில் விட்டுட்டார், அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அங்கே போய் வண்டியை விட்டுட்டு பைக் எடுத்து வீட்டுக்கு படுத்துட்டாருங்க. இப்போது வீட்டுக்கு இவர் தூங்குனதுக்கு அப்புறம் தான் இவர் வீடு ஃபுல்லாகவே நிறைய அமானுஷ்ய விஷயமானது ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா, இந்த ராஜா இருக்கார் தெரியுமாங்க, அவருடைய மகனுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்னென்னா, அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவன் அவங்க அம்மாவை ரொம்ப எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அப்போ அவங்க அம்மா எப்படின்னா, இந்த பையன் ரொம்ப தங்கமான பையன், அதாவது என்னென்னா அந்த ராஜாவோட பையன் இருக்கான் தெரியுமாங்க, அவன் ரொம்பவுமே பொறுப்பான அன்பான பையன். திடீர்னு நம்ம பையனோட குணத்தில் இவ்வளோ மாற்றம் இருக்குன்னு சொல்லி அவர் அப்பாட்டே போய், அதாவது ராஜாட்டே போய், என்னங்க நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி உங்களை மாதிரியே அக்ரெசிவாக நடந்துக்கிறான் அப்படின்னாங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு பயங்கரமான டென்ஷன். என்னதான் ராஜா கோவக்காராக இருந்தாலும் அவர் மைண்டில் சின்ன வயசில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதனால தான் அவர் இப்படி ஒரு கோவக்காராக இருக்கார். ஸோ நம்மளை மாதிரி நம்ம பையன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கண்டிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு, என்ன இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கேன், அம்மா சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ என்ன நினச்சிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் இல்லையேங்க, அவனுக்கு என்ன அப்படி இப்படிங்கும்போது அந்த பையனுக்கோட மேலே மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குது. என்னடா ஒரு பையன் இவன் மேலே எப்படி மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரும்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு ரொம்பவுமே குழப்பம், ராஜாவுடைய மனைவிக்கும் குழப்பம். அப்போ நீங்கள் வா, உனக்கு என்னாச்சுங்க போது அந்த பையன் தான் பெத்த பையனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் பெத்த பையனை எந்த ஒரு அம்மாவாவது அடையாளம் தெரியலைன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அந்த பையன் தான் பெத்த பையன்தான், பட் அந்த பையனாகவே அவன் இல்லை, அவன் வேற ஒரு ஆளாக இருக்கான் அப்படிங்கிறத அந்த இடத்துலையே தாயும் தந்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ராஜா இருந்துக்கிட்டு, டே உனக்கு என்னடாச்சுன்னு போட்டு குலுக்குறாரு. அப்போது அந்த பையன் டக்குன்னு ராஜாவோட முகத்தை முறைச்சி பார்த்துட்டு, என்னை எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு அப்படி நடுங்கி போயிட்டு, ஏன்னா தான் பையன் எப்படி பேசுவாங்கிறதே பெற்றவங்களுக்கு தெரியாமையா இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனால் தான் பையன் பேசலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, அவன் உடம்புல ஏதோ ஒன்று இருந்துட்டு பேசுது அப்படிங்கிறது நல்லாவே அவங்க ரெண்டு பேத்துக்கு புரியுதுங்க. அந்த மாதிரி தான் அந்த சின்ன பையன் பேசுகிறான், என்னை எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே நடுங்கி போகிறாங்க. ராஜா இருக்கார் பாருங்க, எதுலேயுமே நம்பிக்கை இல்லாதாலும் ஏதாவது ஒன்றுனா கூட மற்றவங்கள இழிவாக பேசிட்டு கடவுளே இழிவாக பேசக்கூடிய ஆள். ஆனால் தான் மகனையே தன்னுடைய கண்ணால் இப்படி பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் மற்றவங்கள எவ்வளோ என்னெல்லாமோ சொல்லியிருப்பார், ஆனால் தான் கண்ணு முன்னாடியே தான் மகன் இந்த ஒரு நிலைமையில இருக்கான், எப்படி இருக்கும் அவருக்கு? நடுங்கி போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மகனை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவும் ராஜாவுடைய மனைவியும். ஸோ இப்போ என்னடா பண்ணலாம் அப்படிங்கப்போ அந்த மகன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் பெண் குரலில் நான் யாருன்னு தெரியணுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ராஜாவுடைய மனைவி, நீ யாருன்னு சொல்லி ஏன் இப்படி என் குடும்பத்தை பாடாப்படுத்துத, என் மகன் என்ன பாவம் பண்ணான் உனக்கு, நீ யார் சொல்லுன்னு சொல்லி அவங்க ரொம்ப தலையில் அடிச்சுட்டு அந்த மகனுடைய காலில் விழுந்து முட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான்
அந்த ராஜாவுடைய மகன் இருக்காங்க தெரியுமா, அந்த மகனுடைய உடம்புக்குள்ளே பொசஸ் ஆகிருக்கிற அந்த பெண்ணுடைய ஆத்மா தான் யாருன்னு சொல்லுது. அதாவது அந்த ஆத்மா யாருன்னா அதோடைய பேர் வந்து முத்துலட்சுமியாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே நெடுஞ்சாலையில், அதாவது சென்னை டு கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முத்துலட்சுமியோட கணவரும். அந்த டைமில் இந்த பொண்ணு 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தாங்களாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து முட்டினதில் அந்த இடத்துல கார் ஸ்லிப் ஆகி அப்படியே வண்டி கவுந்து அதே இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனது ஆயிருக்கு. சம்பவ இடத்துல அந்த கணவர் வந்து உயிர் இழந்துட்டார். ஆனால் இந்த பொண்ணு இருக்குது தெரியுமா முத்துலட்சுமி, அது உயிருக்கு போராடிட்டே இருந்திருக்கு தான் 8 வயசு கர்ப்பத்தோட. அப்போது நிறைய லாரி அந்த பக்கம் போயிட்டும் வந்தமாக இருந்திருக்கான். இந்த பிள்ளை எவ்வளவோ வண்டிக்குள்ளேருந்து கத்தியிருக்கு, ஆனால் யாருமே நிப்பாட்டலையாங்க. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, யாராவது நிப்பாட்டணும் வேண்டாமா, யாருமே நிப்பாட்டலையா. கடைசியில் இந்த பொண்ணு பிளட்டு லாஸ் ஆகியே இறந்துருக்காளாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்த சம்பவம். அப்போது இவங்க கேட்குறாங்க, இந்த ராஜாவுடைய மனைவி, யாரோ பண்ண தப்புக்கு நீ ஏன் என் குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது உன் கணவரும் அன்றைக்கி அதான் பண்ணான் அப்படிங்காங்க. இப்போ ஏன் கணவரை என்னன்னதுக்கு அப்போ தான் ராஜாக்கே புரிய வருது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்களும் நினச்சிருப்பீங்க, நானும் என்ன நினச்சேன்னா அந்த ஆத்மா வந்து அடிபடும் போது இவர் தான் நிற்காமல் போயிட்டார் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதான் இல்லை. நம்ம கடைசியாக அந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, ஒரு லாரி போயிட்டு இருக்கும்போது சைடு மிரரில் ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துச்சு, இவர் வந்து சரக்குக்கு லேட் ஆகிட்டுன்னு போயிட்டார் தெரியுமா. அப்போது அந்த இடத்துல உண்மையாகவே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது நடந்திருக்கு. அதாவது என்னென்னா உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இவர் வந்து சரக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பார்த்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காங்க போல். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த ஆத்மா இருந்திருக்கு. அப்போது ஒரு பொண்ணை அடிபட்டு இருந்ததை கூட பார்க்காம இவன் வந்து லாரியில் போயிட்டுருக்கானன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆத்மா வந்து இந்த ராஜாவை குறி வச்சு இந்த ராஜாவுடைய குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நடக்கவே செஞ்சுருக்கு. நானும் வந்து ஃபஸ்ட்டு வேறு மாதிரி யோசித்தேன். இந்த ராஜா அவர் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது நானே மிரண்டு போயிட்டேன். மற்றவங்களுக்காக நிற்கலைங்கிறது கூட இந்த ஆத்மா இப்படி வந்து இவரை இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு உடனே ராஜா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அவர் நேராக என்ன பண்ணிட்டாரு, நிறைய சாமியார்கள்கிட்டலாம் எப்படியாவது நம்ம பேசிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து யார்கிட்டையாவது சொன்னால் கண்டிப்பாக இவரை வந்து குமைச்சிருவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு கெத்தான ஆள். யார்கிட்டையும் போய் இந்த அமானுஷம் சாமி அதை பற்றிலாம் பேச மாட்டார். பேசினாலும் அவங்கள கலாய்ப்பார், பதிலுக்கு ஏதாவது திட்டி விட்டுருவார். அதனால் யாருனே தெரியாத ஆட்கள்லாம் வச்சு அவங்கள்ட்டலாம் யாராவது தெரியுமான்னு கேட்டு தெரியாத ஆள் மூலமாலாம் நிறைய சாமியாரை வர வச்சுருக்காருங்க. சாமியார்கள் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அந்த ஆத்மா விரட்டதுக்கு. அது வந்து 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஆத்மா, சும்மா நார்மல் ஆத்மா கிடையாது. அப்போது அது ரெட்டை உசுறு, கோர ஒரு பயங்கரமான கோர நிலைமையில் வேற இருக்குது. இதெல்லாம் ஓட்டுறது தெய்வத்தின் சக்தியால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அந்த சாமியார்களுமே கையை விரிச்சிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நிறைய சாமியாரை கூப்பிட்டு வராங்க, எப்படிலாமோ கூப்பிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச லாரி டிரைவர்கிட்டே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி. அப்போ அந்த லாரி டிரைவர்லாம் நீயாடா சாமியார் அது இதுன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்குற. ஏன்னா ஒரு கட்டத்தில் இவருடைய ஈகோ இவருடைய ப்ரெஸ்டீஜை தாண்டி மகனை எப்படியாவது காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே அவர் வந்துட்டார். ஸோ உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவங்க தெரிஞ்ச லாரி டிரைவர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க 4 சாமியார் அனுப்பிவிட்றாங்க. எல்லோரும் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஆத்மா வந்து போக மாட்டேங்குது. அது ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, நான் பழி வாங்கணும்னு சொல்லி அந்த பையனோட உடம்பே வந்து உரிக்கிறதுங்க. அதாவது எப்படின்னா சாப்பிடாம கொள்ளாமல் அந்த பையன், அதாவது ஒரு சின்ன பையன்தான் அவனோட மூஞ்சி ஒடுங்கி கை காலம் ஒடுங்கி அந்த லெவலுக்கு சுருங்கி போய் ரொம்பவுமே வீக் ஆகிட்டாங்க. ட்ரிப்பு போடுற நிலமை தான் வரல, அந்த மாதிரி ரொம்பவுமே வீக் ஆகிட்டான் அந்த பையன். இதை பார்த்தா அவங்க அம்மாவும் சரி அந்த ராஜாவும் சரி ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம மகனுக்கு இப்படி போனால் ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நேராக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரே ஒரு டிரைவர் சொல்கிறாரு, ஏன்னா நம்ம போகிற வழியில் ஒரு எஸ்கேமன் கோயில் இருக்கும் தெரியுமா, அந்த கடையில் உள்ள டீ கடைக்காரரை நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறாரு, இந்த ராஜா சொல்கிறாரு, இல்லை அந்த டீ கடைக்காரர்கிட்டலாம் போனால் சரிப்பட்டு வராது, அவருக்கே ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் சாமியார்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த சாமியார்கள் வந்து இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாருங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லாரியில் இது பண்ணும்போது நான் பார்த்தேன், அந்த இடத்துலேருந்து எனக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து திரும்ப நான் லாரியில் ஏறினோடனே மல்லிகைப்பூ ஸ்மெல் வரல, அந்த ஆத்மா என்னோடய வீட்டில் வந்து என் மகனுக்குள்ளே புந்துட்டு அப்படிங்காங்க. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா,
தம்பி இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு கிடையாது, அந்த வழியில் போயிட்டுருக்க நிறைய பேருக்கு இந்த ஆத்மா வந்து தொந்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் எப்போவுமே இந்த ஆத்மாவை வந்து எங்களால் விரட்ட முடியாது. நீங்கள் எப்போவுமே அவ்வளோ லாரி டிரைவருமே வழித்துணை இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் உள்ள இசக்கியம்மனை வழிபட்டால் மட்டும்தான் இதில் உள்ள தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்காங்க. அப்போ தான் இவருக்கே புரிஞ்சிருக்கு ஏன் லாரி டிரைவர்ஸ் எல்லாரும் அந்த இசக்கியம்மனை வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த டீ கடைக்கு போகிறாரு, அந்த டீ கடைக்காரர்கிட்ட சொல்கிறார். அப்போ அந்த டீ கடைக்காரரு சரியாக நல்ல மனுஷங்க, இவர் எவ்வளோ தான் இவரை வந்து இன்சல்ட் பண்ணி என்ன பண்ணாலும், அப்படியே தம்பி ஒன்றும் இல்லை, நான் வழிவிட இசக்கியம்மன் பூசாரியை கூப்பிட்டு வரேன். இந்த அம்மன் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமாம்மா, நம்ம வந்து இந்த மாதிரி நைட்டு ட்ராவல்கள் பண்ணுறோம், இது வந்து வெறும் இசக்கியம்மன் கோயில் தான், இது வழித்துணை இசக்கியம்மன் எப்படி மாறுச்சு அப்படின்னா, அவ்வளோ லாரி டிரைவர்ஸுமே இரவு நேரங்களில் இந்த இசக்கியம்மனை வந்து வழிபடுவாங்க. எதுக்காகனா தன்னுடைய வழித்துணை ஃபுல்லாக இந்த இசக்கியம்மன் துணைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இரவு நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க, என்னன்னாலும் நடக்கலாம், என்னன்னாலும், ஏன்னா லைஃப்பில் எதுவுமே நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்காது. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து இவங்களை கும்பிட்றனால லாரி டிரைவர்ஸ் நிறைய பேர் இங்கே வர்றனாலேயே இதை வந்து வழித்துணை இசக்கியம்மன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து கும்பிட்டுட்டு போப்பா நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, பூசாரியை கூப்பிட்டு வரேன், நீ போய் உன்னுடைய பையன் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு நோட்டி இவர் போய் ஒரு வண்டியில் பையனையும் மனைவியையும் கூப்பிட்டு வராரு. அங்கே பூசாரியும் வந்துட்டார். அங்கே இசக்கியம்மன் கோயிலுக்கு இவர் இப்போ தாங்க டைம் போகிறாரு. அதாவது 18 வருஷம் அந்த வழியில் தான் வண்டி ஓட்டியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த இசக்கியம்மன் கோயிலுக்குள்ளே போகிறார். நள்ளிரவு சமயங்க. அப்போ அந்த இசக்கியம்மன் கோயில் உள்ள பூசாரி வராங்க. அந்த கோயிலே ஒரு மாதிரி நல்லா மங்களகரமாக இருக்குது. இந்த பையன் உள்ளே வந்தோட்டியே அந்த கோயில் வித்தியாசமாக மாறுதுங்க. அதாவது ஃபுல்லாகவே அந்த கோயில் ரொம்பவுமே அமானுஷம் மாதிரி மாறுது. இந்த பையனை கூப்பிட்டு வந்து இசக்கியம்மன் கோயிலில் உட்கார வைக்கிறாங்க. இந்த பையன் உட்காரவே மாட்டேங்காங்க, வலுக்கட்டாயம் வெந்திக்கிறான். ஆனால் 2 பேர் கையை காலை பிடிச்சி தாங்க உட்கார வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா சின்ன பையன் தானே, அந்தளவுக்கு பவர்லாம் இருக்கான்னு சொல்லி பயங்கரமாக உட்கார வைக்கிறாங்க. அங்கே உள்ள பூசாரி வராங்க. பூசாரி வந்து என்னன்னு கேட்கும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பூசாரி இசக்கியம்மனுக்கு வந்து வழிபட்டுட்டு அந்த திருநார் எடுத்து நெத்தியில் பூசுகிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் சாந்தமாக வரான். ஆனால் திரும்பியுமே அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போவும் அந்த சாமியார் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யாரோ நீங்கள் முழு மனசோட கும்பிடல அப்படிங்காங்க. அப்போ அந்த டிரைவருடைய மனைவி, அதாவது ராஜா டிரைவர் இருக்கார் தெரியுமா, அவருடைய மனைவி இருந்துக்கிட்டு, என்னங்க உங்களால் தான் எல்லாம், நீங்கள் இந்த சாமி வழிபாடு எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தனால தான் இந்த மாதிரி நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கு. தயவு செஞ்சு அந்த இசக்கியம்மன் காலில் விழுங்க, அவள் தான் நம்மளுக்கு இப்போ தாய், நம்ம மகனையே அவள் தான் காப்பாற்ற போகிறா, அவள் காலில் விழுந்து எப்படியா என் மகனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த மனைவி, அதாவது ராஜாவுடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்க காலில் வந்து உளுந்து இந்த மாதிரி கதறாங்களாம். அன்றைக்கி நைட்டு நள்ளிரவு நேரத்தில் ராஜாவும் இருந்துக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த இசக்கியம்மன் முன்னாடி முட்டி போட்டு, அம்மா தாயே, நான் உன்னை என்னெல்லாமோ நினச்சேன், நான் உன்னை எவ்வளவோ திட்டியிருப்பேன், வச்சுருப்பேன், நான் என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன், ஆனால் கடைசியில் நீ தான் என் குடும்பத்தையே காப்பாற்றணும், என் வாரிசே நீ தான் காப்பாற்றணும், என்னன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு என் மகன் மட்டும்தான் எல்லாமே, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் திருந்திடுறேன், நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன், என் மகனை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அந்த இசக்கியம்மன் கிட்ட மன்றாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பூசாரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் பையனுக்கு திருநார் பூசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போவும் திருநார் எடுத்து அந்த ராஜா இருக்கார் தெரியுமா, அவர் வந்து தன்னுடைய நெத்தியில் பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுடைய நெத்தியில் பூசினாருங்க. இத்தனை வருஷம் தன் நெத்தியில் திருநார குங்குமமும் எதுவுமே வைக்காத ஆள் தன் மகனுக்காக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வந்து அந்த திருநாரை நெத்தியில் வச்சு தான் மகனுக்கு நெத்தியில் இது பண்ணுறாங்க. அந்த சம்பவ இடத்துல அந்த பையன் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. அந்த குடும்பத்தையே அந்த தாய் இசக்கியமாக காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தோட்டி ஒரு எலுமிச்சை பழமானது இசக்கியம்மனுடைய மடியிலிருந்து உருண்டு வந்துச்சாங்க. அப்போ அந்த பூசாரி சொன்னார், உன் குடும்பத்தையே இந்த இசக்கியம்மா காப்பாற்றிட்டா, உன் குடும்பத்துக்கே அருளை கொடுத்துட்டா, இந்த எலுமிச்சை பழத்தை பிடின்னு சொல்லி கொஞ்சம் வேப்பில் எலுமிச்சை பழம்லாம் வச்சு அம்மன் முன்னாடி கொஞ்சம் பூஜைகள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொடுத்து தேங்காய் பழம்லாம் கொடுத்து பையனுக்கு திருநார் பூசி குடும்பத்துக்கே திருநார் பூசி, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணாத, உன் குடும்பம் குட்டி எல்லாமே நல்லா தலைச்சி நிற்கணுன்னா தயவு செஞ்சு நீ யாரையும் வந்து சபிக்காத, எதுவும் பண்ணாத, நீ தெய்வத்தை நம்பாமல் இருக்கிறது வேறு, ஆனால் அதை நீ சபிக்கக்கூடாது, நம்பிக்கையை வந்து யாருக்கும் விதைன்னு நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பூசாரி வந்து சொல்லியிருக்காருங்க. இவருக்கு எல்லாமே புரிஞ்சு தான் தப்பு பண்ணதை உணர்ந்து இவர் வந்து பூசாரி காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லோரும் இது பண்ணி தான் மகன் அதுக்கப்புறம் எந்திக்க அவனுக்கு வந்து வேப்பிலை தண்ணி கொடுத்து அவனை கொஞ்சம் நார்மலாக்கி, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலை ஓப்பனாக சொல்லப்போனா. அப்போ அந்த பையன் தெரியுமா சொல்லியிருக்கான், அப்பா எனக்கு கடைசியாக என்ன தெரியுமாப்பா ஞாபகம் இருக்குது, நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு
பொம்மை வாங்கிட்டு வந்தீங்கல்லப்பா, அப்போ ஏதோ மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வந்துச்சுப்பா. எனக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சுப்பா. அதனால நான் அப்படி வெளியே வந்தேன்ப்பா. வெளியே வரும்போது ஒரு அக்கா இருந்தாங்கப்பா. அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்கப்பா. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில. நானும் அவங்க கூப்பிட்டது கூட எனக்கு ஒரு மாதிரி, இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போகக்கூடாது தானப்பா. ஆனால் நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. அப்படியே ஒரு பச்சை பிள்ளை மாதிரி பேசுதானாங்க அந்த பையன். அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்கப்பா. அவங்க கூப்பிட்டா நான் போகக்கூடாது தானப்பா. ஆனால் நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரிலப்பா. அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த உடம்பு விட்டு வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இசக்கியம்மனோட அருள் எவ்வளோ பெரிய அருள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் குடும்பமே வந்து நல்ல சந்தோஷமாகவே அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவருமே வீட்டில் சாமி ஃபோட்டோ வைக்கிறது, கும்பிட்றதுன்னு சொல்லி ரொம்பவுமே சாமி நம்பிக்கையாக இருந்திருக்காரு. அது போக லாரி ஓட்டும் போதும் சரி, ரொம்பவுமே அந்த கேபின் எல்லாத்தையும் நீட்டாக வச்சு செய்கிற தொழிலை சுத்தமாக செஞ்சு கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சுற்றி உள்ள அவ்வளோ பேர்கிட்டையுமே முகம் மலர்ச்சியோடு பேசுகிறதா இருக்கட்டும், மதிப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய கேரக்டரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு புது மனுஷனாக இன்றளவும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி இவர் குடும்பமே வந்து அந்த இசக்கியம்மனுங்கிற ஒரு தாய் வந்து மாற்றிட்டா. இன்னமும் அந்த இசக்கியம்மன் கோயிலுக்கு இவர் வந்து அடிக்கடி போய் வழிபடுறது வந்து உண்டா. அதுபோல் லாரியில் போகும்போது இன்னுமே அந்த இசக்கியம்மனுக்கு வந்து இவர் வழிபட்டுட்டு தான் போவாராம். அது போக அங்கே கொடை விழாவோ இல்லை பூஜை வச்சாலோ அவங்க குடும்பத்தோடு போய் இசக்கியம்மனை வழிபட்டு தாங்க வருவாங்களாம். ஸோ இந்த அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இசக்கியம்மன் தெய்வத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையோட தப்பான பாதையில் போயிட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையவே சரி பண்ணுறதுக்காக இசக்கியம்மன் விளையாண்ட ஒரு விளையாடலாக தாங்க நான் இந்த சம்பவத்தை பார்க்குறேன். நீங்கள் எந்த மாதிரி அணுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.